ஆம். ரஜினி இங்க வா வா. ம். சொல்லு அனிதா, என்னாச்சு? இந்த கல்யாண விஷயத்துல கடைசியா ஒரு ஹெல்ப் ரஜினி. என்ன அனிதா, சொல்லு. கடைசி நிமிஷத்துல கூட உன்னால இந்த கல்யாணம் நின்னு போயிடும். அனிதா, ஏய் இல்ல, நான் அப்படி சொல்லல. இத 2-3 பேரு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நேரடியா என்கிட்டயே சொல்றாங்க. இல்ல அனிதா, நிச்சயமா அப்படிலாம் இல்ல. எனக்கு தெரியும் ரஜினி, நீ நிச்சயம் அந்த மாதிரி பண்ண மாட்டே. நானும் உங்ககிட்ட சொன்னேன். இங்க பாரு, நீ எப்படிப்பட்ட ஃப்ரெண்டுன்னு எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியணும். முக்கியமா உன்னை பத்தி என்கிட்ட தப்பா பேசினாங்கல்ல, அவங்களுக்கு தெரியணும். அதுக்கு ம், நீ போய் என் இடத்துல நிக்கணும். அனிதா, ஆமா ரஜினி, ஆமா ரஜினி, நீ மணமேடைக்கு போய் எனக்கு பதிலா பொண்ணுக்கு தாலி முடிச்சு விடு. அனிதா, நான் போய் எப்படி? நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? உன் மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்லைன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். போ போ ரஜினி. இந்த அனிதா ரஜினிய தனியா கூட்டிட்டு போய் என்ன பேசிட்டு இருக்கா? ரஜினி முகமே சரியில்லையே. சங்கரி, வாடி, என்னன்னு போய் கேப்போம். அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா. நம்ம போகலாம், வேண்டாம். இல்ல சங்கரி, அவ கேட்க ஆள் இல்லைன்னு தான் ரஜினிய போட்டு இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கா. போடி போ. ओम आदवाय स्वाहा आदवाय इदं नमः ओम त्रिविक्रमाय स्वाहा त्रिविक्रमाय इदं नमः ओम भू स्वाहा अग्नये इदं नमः ओम भुव स्वाहा वायवे इदं नमः ओम शुभ स्वाहा. மா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ராதிகா, நம்ம தப்பு பண்ணிட்டோண்டி, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். என்னம்மா உளறிட்டு இருக்க? நாம என்ன தப்பு பண்ணோம்? ரஜினி பாவண்டி, அவன் நமக்காகத்தானே எல்லாமே பண்ணா. பார்த்திபன் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னடி தப்பு? மா, எங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்க? ஏண்டி இப்பதாண்டி நான் கரெக்டா பேசுறேன். நான் அந்த பார்த்திபனை போய் பார்த்து பேசினேன். ரஜினியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? இல்ல அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுலயே உங்களுக்கு இஷ்டம் இல்லையான்னு கேட்டான். மா, அவன் யாருமா உன்னை கேள்வி கேட்க? அப்படி சொல்லாதடி, அவன் கேட்டது கரெக்டா தானே இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ரஜினி உங்க கூட இருந்து உங்க எல்லாரையும் பாத்துக்குவான்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான். மா, அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு.
இப்ப எதுக்கு அத பத்தி பேசிட்டு இருக்க? ரஜினி பார்த்திபன் கல்யாணம் நடக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. நான் இப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அவங்க கல்யாணத்தை நடத்த போறேன். யார் என்ன சொன்னாலும் சரி, இனிமே நான் கேக்குறதா இல்ல. ரஜினி பார்த்திபன் கல்யாணத்தை நான் நடத்தியே ஆவேன். நில்லுமா. ஏ, இங்க பாருமா, ரஜினிக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்ன பார்த்திபன் அனிதா சொன்னது கேட்டு வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறான். ரஜினி உன் கூட இருப்பான்னு சத்தியம் பண்ணுவேன். நாளைக்கு அனிதா சொன்னான்னு ரஜினிய பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ரஜினி புருஷன் பேச்ச கேட்பாளா இல்ல உன் பேச்ச கேட்பாளா? இல்ல, என் பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டா. என்ன நடந்தாலும் குடும்பத்தை அவ விட்டு கொடுக்கவே மாட்டா. ஹம். அவ குடும்பத்தை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ குடும்பத்தை தான் நினைப்பா. ஏ, நீ என்ன குழப்பாதடி. நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான். மா, மா. ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் தசரதாய வித்மகே சீதாவல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரசோதயாத். ஓம் ஓம் மகாலட்சுமி ச வித்மகே கெட்டிபலம் மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாவி சுபகே त्वञ्जीव सरधां सदं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोस्तुते.